அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் தமிழ் மாசத்துல புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறார். பெருமாளுக்கு உகந்த மாசம், எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பு உகந்த மாசம்னா அந்த புரட்டாசி மாசம் தான். கண்டிப்பா வீடியோ மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நம்ம எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம். தமிழ் மாதம் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சி நிறைய சப்போர்ட் பண்றீங்க. நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாசத்துடைய விசேஷம் பார்த்தீங்கன்னா மெயினான விசேஷம், இதை மறந்துடவே கூடாது. எல்லாருமே இறந்தவங்களுக்கு மெயினா புரட்டாசி மாசம் தமிழ் மாசம் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மகாலய அமாவாசையை விட்டுறாதீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவராத்திரி ஆரம்பம். எல்லாருமே பெண்கள் 6ஆம் தேதியில இருந்து நவராத்திரி ஆரம்பம் விசேஷமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆயுத பூஜை. கரெக்டா பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் 15ஆம் தேதி ஆயுத பூஜை ரொம்ப விசேஷமா இருக்கும். இதான் இந்த மாசத்துடைய விசேஷ காலங்கள். அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே, பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய 12வது ராசி தாங்க இந்த மீனராசி. பொதுவாக மீனராசிக்காரங்க பாருங்க, பயங்கரமா புத்திசாலியாக பயங்கரமா யோசிக்கக்கூடிய ஒரே ராசினா மீனராசி தான். இவங்க யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பண்ணணும், எந்த காரியத்தை எப்படி டேலண்டா யோசணும், பயங்கரமா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி மீன ராசி தான். தன்மானத்தோட இருப்பாங்க. எப்படி தன்மானத்தோட இருப்பாங்க. தன்னம்பிக்கையான குணம் இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை. ஒரு விஷயத்த விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய ஒரே ராசி இந்த மீனராசி தாங்க. கற்பனை கலை ஒரு ஆக்டிவிட்டா ஒரு சுறுசுறுப்பா இருக்கக்கூடிய ஒரே ராசி மீனராசி எடுத்துக்கலாங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம், திறமையான குணம் எல்லாமே பாருங்க இந்த மீனராசி கிட்ட நம்ம நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லலாம். மீனத்தை பொறுத்தவரை எல்லா கலையுமே மீனராசிக்கு ரொம்ப அத்துப்படி. ஒரு வேலையை கொடுக்கணும், அந்த வேலையை கரெக்டா எப்படி முடிக்கணும்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு அறிவாற்றல திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா மீனராசி தான். அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார். கண்டிப்பா இது மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு பயனுள்ள தகவல் தான் இந்த மீனராசி. ஜாதகத்தை எடுத்து பாருங்க, உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இப்ப பலனை எடுத்து பாருங்க. ஒரு துல்லியமான ஒரு பதிவை கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். ஏன்னா லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். அப்ப உயிருங்கிறது உங்க பிறப்பு ஜாதகம் தான். உங்களுக்கு சொல்லுவாங்களா, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகத்துடைய திசை நடக்குது, இந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்ப ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து எடுங்க, பலன் சூப்பரா இருக்கும். இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க ராசிரியை யாரு இருக்கா, சனி பகவான் சஞ்சார செய்றார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாங்க. எங்க மிதன ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுக்கு எதுவும் சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நேரா 7ஆம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம். ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 கிரக பயிற்சி வரும். புதன் பகவான் வந்து கரெக்டா உங்களுக்கு 8ஆம் பாவத்துக்கு பயிற்சியாரு. எப்ப 16ஆம் தேதிக்கு அப்புறம், புரட்டாசி மாசம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். சுக்கிரபகவான் பாருங்க உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. எப்பன்னா கரெக்டா 23ஆம் தேதிக்கு அப்புறம். இதான் இந்த கிரகத்துடைய பயிற்சி. பொதுவா பாருங்க மீனராசியை பொறுத்தவரை உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஜென்ம சனி நடக்குது அப்படிம்பாங்க. எப்படி ஜென்ம சனி நடக்குது. இப்ப ஜென்ம சனி ஃபுல்லாவே கஷ்டத்தை கொடுக்குமானா கஷ்டம். ஒரு சில பேருக்கு ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருந்தா கஷ்டம் கிடையாது. சனி பகவான் கெட்டு போயிருந்தால் ஒரு கஷ்டங்கள் உண்டு. ஏன்னா இப்ப ஜென்ம சனினால ஒரு மன வருத்தமோ தடைகளோ தாமதமோ ஏதோ ஒரு விஷயத்த கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய அமைப்பை கொண்டாந்துரும். ஜாதகத்துல தசாபதி சரி இல்லாட்டால் குருபவன் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்துங்க. ஜாதகத்துல உங்களுக்கு குரு நல்லவரா கெட்டவரான்னு கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும். ஏன்னா இப்ப 4ஆம் இடத்துல குரு நிக்கிறாரு, அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. இப்ப நிறைய நல்ல விஷயத்த கொண்டாடதான் பார்ப்பாரு. அப்ப ஜாதகத்துல அது நல்லா இருக்குதான்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலனை எடுத்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு பதிவை கண்டிப்பா பார்க்கலாம். அதனாலதான் நம்ம எல்லா வீடியும் என்ன சொல்றோம், ஒரு புதுன்னு எல்லா வீடியும் கொடுக்க காரணம். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை இல்லாம நிறைய பேர் இருந்திருப்பீங்க. எப்படி வேலை இல்லாம நிறைய பேர் இருந்திருப்பீங்க. என்ன காரணம் தெரியுங்களா, சூரிய பகவான் கேதுவோட இணைஞ்சதுனால கடனா பகையா வேலையா தொழிலா உத்தியோகத்துல ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க அரசாங்கம் மூலமாகவோ இல்ல அரசியல்வாதி மூலம் ஏதாச்சும் ஒரு தடையை நீ கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. கேட்டு பாருங்க மீனராசியை பொறுத்தவரை.
எனக்கு வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருக்கு, இல்ல மேலதிகாரிட்ட பிரச்சனை இருக்கு, வருமானத்துல கொஞ்சம் சிரமமா இருக்கு, எனக்கு உடம்பு ஆரோக்கியத்துல வயிறு சார்ந்த பிரச்சனை, தலைவலி, நிறைய ஒரு தடைகளை சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை நிறைவேற்ற வரும். தொழில் உத்தியோகத்துல ஒரு மந்தமான தன்மை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வீட்டுல பிரச்சனை, இது மாதிரி நிறைய தடைகள் சந்திக்கிறது எல்லாமே பாருங்க இந்த மீனராசியை பொறுத்தவரை இதுக்கு முன்னாடி இருக்கணும். அதுக்கான நேரம் தான் உங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு. இனிமே கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா உங்களுக்கு பிரச்சனை குறையும். ஏன்னா அப்பாவுடைய சொத்தோ இல்ல அம்மாவுடைய சொத்தோ ஏதாச்சும் ஒரு விஷயத்துல சொத்து சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு தடைகளோ தாமதமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க சந்திச்சிருக்கணும், இல்ல சந்திச்சிருப்பீங்க. நிறைய கஷ்டத்தை கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. எனக்கு கடன் வந்துச்சு, பகை வந்துச்சு, எதிரி வந்துச்சு, வழக்கு வந்துச்சு, இது மாதிரி நிறைய தடைகளை பார்த்தது யாருங்க? மீனராசிக்காரங்க. இது எல்லாமே முன்னாடி இருந்துச்சு. தொழிலும் எதிர்பார்த்த அளவுக்கு பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல. தொழிலும் பெருசா சொல்லிக்கிறாப்புல இல்ல. நிறைய பேருக்கு பாருங்க இட சார்ந்த பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு? அம்மனூர்ல மீனராசிக்காராக தான். இனிமே எல்லாமே டோட்டலா மாறும். முதல் பலன் எடுத்தவன முதல் பலனையா சூரிய பகவானும் சனி பகவான் நேரடியா பாக்குறாங்க. அப்ப பெருங்கொண்ட பணம் எங்கேயாச்சும் கொடுத்தீங்கன்னா அந்த பணம் இப்ப வாங்கக்கூடிய நேரம்னா கண்டிப்பா வாங்கணும். இப்ப பொருளாதார வருமானம் யார் ஜாதகத்துல சூரிய பகவானும் சனி பகவான் நல்லா இருக்காங்க, இப்ப கடன் சுமையை அடைச்சு கொஞ்சமாச்சும் காசு பணம் வரணும். ஜாதகத்தை எடுத்து பாருங்க. இந்த புரட்டாசி மாசம் வந்தா கண்டிப்பா ஜாதகம் எடுத்து பாத்துக்கு. ஏன்னா இது பெருமாளுக்கு உகந்த மாசங்க, முன்னோர்களுக்கு உகந்த மாசங்க. நிறைய விஷயம் நடக்கும் பாருங்க இந்த மாசத்துல. இப்ப பொருளாதார வருமானம் நிறைய பேர் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க அரசாங்க வேலை, அரசு முன்னாலும் கண்டிப்பா இருக்கும். ஒரு தலைமை பொறுப்பு நீங்க போக போறீங்க. வேலை உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு பொறுப்புக்கு நீங்க போக போறீங்க. கண்டிப்பா வேலை கிடைக்காத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்கும். இல்லைன்னா தலைமை பொறுப்பு போவீங்க, இல்ல ப்ரொமோஷன் ஏதாச்சும் பார்ப்பீங்க. இந்த மாசத்தை மட்டும் பாருங்க உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. வேலையும் சரி, ப்ரொமோஷனும் சரி, வெளிநாட்டு வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாற சரி, இது 3 விஷயத்துல ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கும். லோன் எந்த பேங்க்ல போய் லோன் கிடைச்சது நல்ல ஒரு அனுகூலமா இருக்கு. இனிமே உடம்பு போவாத உங்களுக்கு பெருசா இனிமே செலவு கிடையாது. அப்பா சொத்து அம்மாவுடைய சொத்து வழக்கு இருந்தா அந்த வழக்குல நீங்க ஜெயிக்கலாம். அரசாங்க சம்பந்தம் எந்த ஒரு வழக்கா இருந்தாலும் நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாருங்க. நிறைய பேர் குழந்தை பாக்கியம், காதல் திருமணம் 2 பேரும் பேசி வச்சு ஐப்பசி மாசம் நிறைய பேருக்கு திருமணம் பண்ணுவாங்க. திருமண பேச்சு கண்டிப்பா இந்த மாசத்துல விழுவும், கண்டிப்பா உண்டு. வெளிநாடு வெளியூர்ல வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் நல்லா இருக்கும். அதே மாதிரி பாருங்க தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். லாப வருமானம் சேமிப்பு சூப்பரா இருக்கும். பாத்துக்கு புதுசா தொழில் பண்றவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. மெயினா ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க அனைவருக்குமே நல்லா இருக்கும். அடுத்து மெடிக்கல் ஃபீல்ட்ல வேலை பார்க்கலாம், அவங்க எல்லாமே சூப்பரா இருக்கும். ரியல் எஸ்டேட் பிசினஸ், கலைத்துறை இதெல்லாம் சூப்பரா இருக்கும். போட்டோ லைன், ஸ்டூடியோ லைனு, அடுத்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், ஐடி ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்கணும், எல்லாத்துக்கும் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. கமிஷன் வியாபாரம் எல்லாமே சூப்பரா இருக்கும். மீனராசியை பொறுத்தவரை மருத்துவத்துறை நல்லா இருக்கும், இரும்பு சார்ந்த வேலை நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்துக்கு வரும். மெயினா லாட்ரி யோகம் எடுக்கிறவங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து எடுத்து பாருங்க, கண்டிப்பா இப்ப அடிக்கும் பாருங்க. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையும் பண்ணாம ஜாதகத்தை மூவ் பண்ணி பாருங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். நட்சத்திரம் அப்புறம் பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் என்னங்க வரும்? இதுல முதல் நட்சத்திரமே ஸ்ட்ரெயிட்டா எடுத்தவன புரட்டாதியில பிறந்தவங்க தான். நல்ல ஒரு படிப்பு, கலை, நல்லா அனுசரிச்சு போகணும், தன்மையான குணம் எல்லாமே உங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கூட வரும். புரட்டாதி நல்ல ஒரு பொண்ணான ஒரு நேரமா வருது. வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, வெளிநாடு போறது, வெளியூர் போறதோ, ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்றதோ, தொழில ஒரு மாற்றம் வாங்குறதோ, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க மாத்த போறீங்க. 4ஆம் இடம் வந்தா ஒரு இடம் மாற்றம், பூமி மாற்றம், ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்க லைஃப்ல இப்ப நடக்கும். இந்த புரட்டாசி மாசத்துல பாத்துங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உத்திரட்டாதியில பிறந்தவங்க. உத்திரட்டாதியில பார்த்தா நல்லா உழைக்கக்கூடிய திறமை, நல்லா டேலண்டா இருக்கணும், உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்பட மாட்டேங்க, எது வந்தாலும் பாத்துக்கலாம், பயங்கரமா சிந்திச்சு செயல்படக்கூட உங்கள்ட்ட நிறைய இருக்கும். இனிமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. உத்திரட்டாதியில பிறந்தவங்க வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, தொழில ஒரு மாற்றமோ சூப்பரா இருக்கும். ஒரு சுப செலவு சுபகாரியம் மாதிரி கண்டிப்பா நீங்க பார்க்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் பாருங்க. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா ரேவன்ஸ்ல பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம், நல்ல டேலண்டா இருக்கணும், நல்ல ஒரு கலைகளை விரும்பக்கூடிய குணம் எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க எல்லாத்துக்குமே இப்ப லைஃப்ல பாருங்க சூப்பரான ஒரு செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு வருது. வண்டியோ, வாகனமோ, வீடோ, பூமியோ, வெளிநாடோ, வெளியூரோ, படிப்புகளில் ஒரு மாற்றமோ, அரசியலோ, அரசாங்கம் இல்ல பேங்க்ல வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. எந்த துறை இருந்தாலும் சரி இப்ப நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் பக்காவா அமையுது. யாரு? இந்த ரேவதின்ஸ்ல பிறந்தவங்களுக்கு. அறிவு சம்பந்தமா எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. பயங்கரமா ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வரும். வரக்கூடிய இந்த புரட்டாசி மாத பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.